அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நம்ம வாசிப்பின் மூலமாக, தேடுதலின் மூலமாக, நம் வரலாற்றை தெரிந்து கொள்வதன் மூலமாக, பயணங்களின் மூலமாக, நம் முன்னோர்களினுடைய வாழ்வியல் மூலமாக, அவர்கள் வாழ்ந்த அந்த உச்சகட்டமான ஒரு வாழ்க்கையில் அவர்கள் சாதித்த விஷயங்களை கொண்டு, இப்படியாக நம் முன்னோர்களின் வாழ்வியலை கொண்டு நம் வாழ்க்கையை வடிவமைத்து இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அது என்ன சார், முன்னோர்களின் வாழ்வை தெரிந்து கொள்வதுன்னு. நம்மளுடைய வரலாறு என்னன்னே நமக்கு தெரியாம போயிடுது சார். நம்மளுடைய சாகசங்கள் என்ன, நம்மளுடைய படைப்புகள் என்ன, சாதனைகள் என்ன, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை என்ன, இத்தனை தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலேயே நம் முன்னோர்கள் எத்தனை தூரம் சாதித்திருக்காங்க. அப்படி சாதித்தவர்களினுடைய சாதனைக்கு காரணமாக இருந்த விஷயங்கள்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதிகமாக பயணப்படணும். முன்னோர்களினுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும். அன்றைய வாழ்க்கையை வைத்து இன்றைய வாழ்க்கையை நாம் வடிவமைக்க மாட்டோமா என்கிற ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும். எப்படி பண்ணா சார், நம்ம இந்திய நாட அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாவலர் தீவு அப்படின்னு இருக்காங்க. சமீபத்துல ஒரு ஆய்வு புத்தகத்தை படிக்கும் போது கே நாராயணன் அவர்கள் எழுதின ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு புத்தகம். அதுல அவ்வளவு ஆச்சரியமான ஒரு தகவல்கள் சொல்றாங்க. நாவலர் தீவுன்னு அழைக்கப்பட்ட நம்ம நாட்டுல முதலாக வெள்ளைக்காரர்களாக கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் துறைன்னு நம்ம நீங்க சொல்றோம்ல, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அப்படி வெள்ளைக்காரர்களால இந்த தொல்லியல் துறை அவர்களாலதான் முத தொடங்கப்பட்டதுன்னே சொல்லலாம். அவங்க நம்ம நாட்டை ஆய்வு செய்யறாங்க. ஆராய்ச்சி செய்யும் போது முதலாக நமக்கு கிடைக்கப்பட்ட கல்வெட்டு எதுப்பான்னா அசோகர் காலத்து கல்வெட்டுகள் தான் நமக்கு கிடைக்கப்படுது. இந்த அசோகர் காலத்து கல்வெட்டுல இதை நாவலர் தீவு அப்படிலாம் சொல்லி அதுல 18 வகையான மொழிகள் நம்ம நாட்டுல இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பிராமி எழுத்துக்கள் அதுல கிடைச்சிருக்கு, தமிழிலி எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. அசோகர் காலத்து கல்வெட்டுகள் எல்லாமே பிராகிருத மொழி அப்படின்னு சொல்றாங்க. பிராகிருத மொழி கல்வெட்டுகள் அசோகர் காலத்து கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுல அசோகரினுடைய வரலாறு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டே வந்தோம். அதுக்கு பின்பு இந்த ஆய்வு செய்ய ஆச்சரியமான பல விஷயம் கிடைச்சு சார். வெள்ளைக்காரங்க மிரண்டிருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டுல திருமுக்கூடல்னு இங்கதான் காஞ்சிபுரம் பக்கத்துல திருமுக்கூடல்ன்ற ஒரு இடம். இந்த திருமுக்கூடல்ல ஒரு கல்வெட்டு கிடைக்குது. இந்த கல்வெட்டு எதை பத்தி பேசுறதுன்னா மனிதனுடைய உடல் உறுப்புகளை பற்றி, மனிதனுடைய உடல் உள்ளுறுப்புகளை பற்றி பேசுது. இன்னைக்கு மைக்ரோஸ்கோப், எக்ஸ்ரே இதெல்லாம் சொல்றோம்ல, நம்ம உடம்புக்குள்ள என்னப்பா இருக்குன்னு பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்றோம். இதெல்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே மனிதனுடைய உள்ளுறுப்புகளை பற்றி ஒரு கல்வெட்டு, அதை ஒரு வடிவமாக, சிற்ப வடிவமாக வரைஞ்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்திலையும் தாண்டி ஒவ்வொரு நோய்க்கும் என்ன வகையான மருந்துன்றத கல்வெட்டு சொல்லுது சார். கணையத்துல நோய் இருந்தா என்ன வகையான மருந்து கொடுக்கணும், லங்ஸ்ல நுரையீரல் நோய்கள் இருந்தா என்ன வகையான மருந்து கொடுக்கணும்னு, இந்த நோய்க்கும் அந்த நோய்க்கும் என்ன தொடர்பு இருக்கு, இப்படியான உடல் ஆய்வு ஆராய்ச்சி செய்த ஒரு கல்வெட்டு திருமுக்கூடல்ல கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த காலத்துல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு நம்ம பண்றோம்ல ஹை லெவல் ஆபரேஷன், ஹை டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஆபரேஷன் பண்றோம்ல, அந்த காலத்துல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க சார். இது திருமுக்கூடல்ல அந்த கல்வெட்டுல கிடைக்கப்படுது. போர்ல சண்டை போட்டு வர்றாங்கல்ல, இந்த போர்ல சண்டை போட்டு வரக்கூடிய வீரர்களுக்கு எந்த வகையான, இப்ப கையில வெட்டுப்பட்டிருக்கோம், கால்ல வெட்டுப்பட்டிருக்கோம், சில பேருக்கு கை கால்களே வெட்டுப்பட்டிருக்கும். அப்படியானவர்களுக்கு அனஸ்தீசியாவா எந்த மூலிகையை கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன வகையான ஆபரேஷன் பண்ணணும், இந்த ஆபரேஷனுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தணும். இப்ப கத்தி இதெல்லாம் இன்னைக்கு பயன்படுத்துறாங்கல்ல, அந்த காலத்துல கிளி மூக்கு கத்தி, கொக்கு மூக்கு கத்தி, இப்படி எல்லாம் அந்த கத்திய வடிவமைச்சிருக்காங்க சார். ஆபரேஷன் பண்றதுக்கு கத்திய வடிவமைச்சு அதற்கு ஒரு பேர் வச்சு அந்த பேரை வைத்து அந்த கல்வெட்டு அப்படியே ஒரு ஆபரேஷன் பண்றது எப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துல நமக்கு கிடைக்கப்பட்டது. என்ன ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு இவ்வளவு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த பீரியட்ல பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ அந்த காலத்துல கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுகளையே நம்ம தமிழர்கள் பண்ணிருக்காங்கன்றது பெரிய ஆதாரமாக இந்த திருமுக்கூடல் கல்வெட்டு நமக்கு கிடைக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் தாண்டி கோயம்புத்தூர்ல பட்டீஸ்வரம்ன்ற ஒரு இடம், இந்த பட்டீஸ்வரத்துல ஒரு கல்வெட்டு கிடைக்குதுங்க. ஆச்சரியம்னா என்னன்னா, அதுல 2 குரூப் சண்டை போடுறாங்க. ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அணை கட்டணும் அப்படின்னு ராஜா கிட்ட கேக்குறாங்க, நாங்க அணை கட்டணும். இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, சார் இவங்க அணை கட்டினா எனக்கு தண்ணி வராது சார், நாங்க பள்ளத்துல இருக்கோம் அப்படின்னு இன்னொரு சாரார் ராஜா கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, நீ அணை கட்டிக்கலாம்ப்பா, ஆனா
இந்த அருவில இருந்து தண்ணி வருது இல்ல, இந்த தண்ணி பள்ளத்துக்கு போயிடணும். பள்ளத்தில் இருக்கவங்களுடைய நிலம் எல்லாமே அந்த தண்ணீரால முழுமையடைந்த பின்பு, பள்ளத்தில் இருப்பவங்களுக்கு முழுசா அந்த ஏரி குளங்கள் எல்லாம் நிறைந்த பின்பு, அவர்களுக்கு போதுமான நீர் கிடைத்த பின்பு நீ மேலே இருக்கக்கூடிய உங்க ஊர்ல அணை கட்டிக்கலாம். அதுக்கு பின்தான் உன் அணையின் மூலமா அதை தடுக்கணும்னு அழகான முறையில ஒரு நீர் மேலாண்மைய அரசனுக்கு கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல. அதை இங்க கல்வெட்டா வடிச்சு வச்சிருக்காங்க சார். நீங்க பேரூர்ல பட்டீஸ்வரம் கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த கோயில் சுவற்றுல இந்த கேஸ் என்ன வந்துச்சு, என்ன மனு கொடுத்தாங்க, இந்த கேஸ் என்ன, இதை யார் விசாரிச்சாங்க, விசாரித்ததுக்கு தீர்ப்பு என்னன்னு அவ்வளவு பெரிய கல்வெட்டு அந்த கோவில் சுவற்றுல இருக்கு. நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தேட 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 அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம ஊர்ல கிடைச்சிருக்கு சார். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனிதர்களுக்கான மருந்து நம்ம சொல்றோம் இல்லையா, ஆலங்குடின்னு ஒரு இடம், ஆலம்பாடின்ற இடம், மாட்டை எக்ஸ்ரே பெயிண்டிங் வரைஞ்சு வச்சிருக்காங்க சார். நீங்க கூகுள்ல அடிச்சாக்க அந்த பெயிண்டிங்க பார்க்கலாம். இன்னைக்கு மாட்டை எக்ஸ்ரே பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. மாட்டுக்குள்ளர என்னென்ன உறுப்புகள் இருக்கு, ஒரு மாடுக்குள்ளர. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம். ஆனா மாட்டுக்குள்ளர இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை எப்படி சார் அன்னைக்கு எக்ஸ்ரே பெயிண்டிங் எடுத்து பார்க்க முடிஞ்சது? இன்னைக்குமே இங்க அந்த ஆலம்பாடின்ற இடத்துல பெரிய கல்வெட்டுகள் இருக்கும். மாட்டுக்கு எப்படி பிரசவம் பாக்குறது, மாடுகளுக்கும் மனிதர்களும் இணைந்து வாழ்ந்த அந்த டொமஸ்டிக் லைஃப்ல மாட்டுக்கு நோய் வந்தா மாட்டுக்கு என்னென்ன நோய் வரும், இப்ப மனிதர்களுக்கு என்னென்ன நோய் வருதுன்னு திருமுக்கூடல்ல எழுதிருந்தாங்களா, இதே மாதிரி ஆலம்பாடியில மாட்டுக்கு என்னென்ன நோய் வரும், இந்த மாட்டுக்கு வரக்கூடிய நோய்கள் மனிதனை எப்படி பாதிக்கும், இப்ப மாட்டுக்கு நோய் வராம எப்படி எப்படி தடுக்கணும், என்ன நோய்க்கு என்னென்ன மருந்துகளை கொடுக்கணும், மாட்டுக்கு எந்த உணவுகளை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, பெட் அனிமல்ஸ்க்கான இந்த விட்டமின்ஸ் கொடுக்கணும், பெட் அனிமல்ஸ்க்கு இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் அன்னைக்கு வரைஞ்சிருக்கான் சார். இதெல்லாம் அன்னைக்கு வரைதல் மூலமாகவும் ஓவிய எழுத்துக்கள் மூலமாகவும் கல்வெட்டு எழுத்துக்கள் மூலமா தமிழினி எழுத்துக்கள்ல நீங்க இன்னைக்குமே அந்த ஆலம்பாடின்ற இடத்துல போய் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்வெட்டுக்கள், அதே போல செப்பேடுகள் எங்கப்பா ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா சோழர் காலத்துல அதிகமா இருந்ததுன்றாங்க. தாமரைப்பாக்கம் அப்படின்ற இடத்துல நமக்கு நிறைய செப்பேடுகளும் நிறைய கல்வெட்டுகளும் நம்ம முன்னோர்களினுடைய செப்பேடுகள், சோழர் காலத்து செப்பேடுகள்லாம் வந்து அதுல படிச்சு பார்த்தா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் அந்த காலத்திலே இருந்திருக்கு. இன்னைக்கு எப்படி கேஸ் ஹிஸ்டரி படிக்கிறாங்களோ அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான பல கேசஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கேசஸ்க்கு ராஜாக்கள் தீர்ப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க. ஒரு கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய பூஜை செய்தவர் என்ன பண்ணிருக்காரு, அம்மன் கழுத்துல இருக்கக்கூடிய நகையை எடுத்து தன்னுடைய காதலிக்கு, அம்மன் கழுத்துல இருக்கக்கூடிய நகையை எடுத்து காதலிக்கு கொடுத்துட்டாரு. இது ஒரு பெரிய கேஸா கண்டுபிடிச்சு அவங்க ஊர்ல அவர் மேல வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை என்ன தீர்ப்பு வழங்கினாங்க, அந்த வழக்கை எப்படி விசாரிச்சாங்க, அவருக்கு என்ன தண்டனை வழங்கினாங்க அப்படின்ற வழக்கு, அந்த வழக்கு பற்றிய குறிப்பு தாமரைப்பாக்கம் கல்வெட்டுல இருக்கு. அதே மாதிரி கோயில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே ஒரு ஊரினுடைய பேங்க் மாதிரி அந்த காலத்துல ஒரு ஊரினுடைய வங்கியாகவே செயல்பட்டு இருக்கு. ஒரு ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டப்ப கோயில் நகைகளை அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடனா கொடுத்திருக்காங்க. எப்படி பேங்க்ல லோன் கொடுக்குறாங்கல்ல, அப்படி கோயில் நகைகளை ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் கடனா கொடுத்திருக்காங்க. அந்த விவசாயிகள் அந்த நகையை கொண்டு அதன் மூலமாக திரும்ப விவசாயம் செஞ்சு அதன் மூலமாக பொருளீட்டி திரும்ப அந்த கோயில் நகையை கோயிலுக்கு திரும்ப கொடுத்திருக்காங்க. ஒரு சதவீதம் கூட கொடுத்து அம்மனுக்கு அப்படி கோயில் நகையை திரும்பி கொடுத்திருக்காங்க. இப்படியான வரலாறுகள், ஆச்சரியத்தக்க வரலாறுகள் சார். இன்னைக்கு இந்த நாட்டாமை படத்துல வருது இல்ல, உன்னை நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்ப்பா, உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்ப்பான்னு ஒரு விஷயம் வருது இல்ல, இது அந்த காலத்திலே சோழர் காலத்துல இருந்திருக்கு சார். தீண்டாச்சேரின்னு அது பேரு. யாராவது ஒருத்தர் ரூல்ஸை மீறினாங்கன்னா அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த சேரி பேர் தீண்டாச்சேரி, அங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்ப இந்த மாதிரி ரூல்ஸை மீறினவங்களை ஒதுக்கி 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 வர்றாங்கல்ல, இவங்களே நிறைய ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆகி இவங்களே கல்யாணம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து கடைசியா அதுவே ஒரு ஊராவே மாறிடுச்சு அப்படின்னு அது ஒரு கல்வெட்டு பதிஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஆச்சரியமான கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்கப்பட்டுட்டே இருக்கு தாமரைப்பாக்கன்ற இடத்துல. அதே மாதிரி சார் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை தாமரைப்பாக்கம் கல்வெட்டுல இது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் கிடைக்குது. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை. இந்த அண்ணன் என்ன பண்ணிடுறாரு, தம்பிக்கு வந்து ஏதோ சொத்தோ ஏதோ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல தம்பி கோவப்பட்டு அண்ணனை கொண்டுறாரு. இது வழக்கு வருது. இப்ப இந்த தம்பிக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. இப்ப நம்ம கோர்ட்ல எல்லாம் வந்து ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கருணை மனு எல்லாம் போடுவோம்ல, இப்படி நடந்திருக்கு சார். அன்னைக்கு இப்படி நடந்திருக்கு. அண்ணனை தம்பி கொண்டுறாரு, தம்பிக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. இப்ப தம்பி என்ன பண்றாரு, ஒரு மனு கொடுக்குறாரு, கருணை மனு, அரசருக்கு ஒரு கருணை மனு கொடுக்குறாரு. என்ன, நான் இறக்குறது பிரச்சனை இல்லை, ஆனா இறந்துட்டா வயதான பெற்றோர்கள், எங்களுக்கு வயதான பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க அனாதை ஆயிடுவாங்க,
வயதான பெற்றோரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால என்னுடைய மரண தண்டனையை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கிறோம்னு ஒரு கருணை மனு கொடுக்கிறாரு. இப்ப இந்த மனுவை பரிசீலனை பண்ணி அதை தவிர இவனுக்கு வேற எந்த ஊர்ல வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நடந்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்து இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா, இந்த வயதான பெற்றோரையும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் வேலை செஞ்சு அந்த ஊரை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, அந்த ஊரே அவனுக்கான ஒரு சிறையாக மாத்தி அங்க இருக்கக்கூடிய கோயில்களை நெய் தீபம் ஏற்றி கோயில்களை பராமரிக்கிறதும் ஊருக்குள்ளேயே அவனை சிறை வைக்கிறது. எப்படி ஹவுஸ் அரெஸ்ட்னு சொல்றாங்கல்ல, அப்படி ஊர் அரெஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். அப்படியாக அவனை ஊருக்குள்ள சிறைப்படுத்தக்கூடிய இதாகவும் இந்த மாதிரி தண்டனைகள் கூட ஒருவனை திருத்துவதாக இருக்க வேண்டும்னு காட்டிய செப்பேடுகளை நம்மளால பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி சார் ஆதிச்சநல்லூர்னு இடம், கீழடி பக்கத்துல ஆதிச்சநல்லூர்னு ஒரு இடம். இந்த ஆதிச்சநல்லூர்ல பரியல் கிரவுண்ட், அதாவது இறந்து போனவர்களை முதுமக்கள் தாளின்னு சொல்றோம்ல, அந்த காலத்திலேயே ஃப்ரீசர் பாக்ஸ், நம்ம சொன்ன ஃப்ரீசர் பாக்ஸ், அந்த காலத்திலேயே ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சது நம்ம தமிழர்கள் தாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஃப்ரீசர் பாக்ஸை வாடகைக்கு தான் எடுத்தாகணும், கரெக்டா? அதை சொன்னவங்க தமிழர்கள் தான். ஏன் பண்ணா முதுமக்கள் தாளில அந்த காலத்துல முன்னோர்கள் அதுல வச்சு இறந்து போனவர்களை உள்ளர வச்சு புதைச்சிருவாங்க. புதைக்கும் போது சார் அதிகமான நெல்லை கொட்டி உள்ளர புதைப்பாங்க. இவங்க மண்ணிற்கும் மற்றருக்கும் உரமாக போகணும்னு அது புதைக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் வச்சான். இப்ப என்ன ஆச்சரியம், அந்த ஆதிச்சநல்லூரை தோண்டி பார்க்கும் போது அதுக்குள்ளிருந்து கிடைத்த அந்த முதுமக்கள் தாளில அந்த நெல்லை எடுத்து கார்பன் டேட்டிங் அனுப்புறாங்க சார். இந்த கார்பன் டேட்டிங்ல சொல்றாங்க இந்த நெல்லு 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த நெல்லுன்றாங்க. 1ஆம் நூற்றாண்டு, இப்ப நம்ம இருக்கிறது 24ஆம் நூற்றாண்டு. 2400 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட ஒரு நெல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்னப்பா தெரியுதுன்னா, 2400 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து மற்ற நாடுகள்லாம் வெறும் ஐஸ் கட்டி சார், வெறும் ஐஸ் கட்டி. ஆனா அந்த காலத்திலேயே ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. சிவிலைஸ்டு சொசைட்டியா விவசாயம் பண்ண தெரிந்தவர்களாக இருந்திருக்காங்க. ஒரு முன்னோர்களை பாடம் பண்ணி அந்த அவ்வளவு பெரிய முதுமக்கள் தாலி செய்து அதுக்குள்ள ஒரு மனிதனை வைத்து அதுக்குள்ள விவசாயம் செய்து விளைக்கப்பட்ட நெல்லை வைத்து புதைக்கக்கூடிய ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா தமிழர்கள் இருந்திருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. ஒரு கூட்டாக வாழ்ந்து ஆடு மாடு மேய்ப்பவர்களாக எப்ப 2400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடியில இருந்தே நம்மளுடைய வரலாறு இருக்கு. ஆனா இந்த கார்பன் டேட்டிங் நமக்கு 2400 வருடங்களுக்கு முன்னால் கிடைக்கப்பட்ட நெல்லுன்னு பழமையான நெல், உலகத்திலேயே பழமையான நெல் என்று சொல்லக்கூடிய நெல்லாக இந்த நெல் ஆதிச்சநல்லூர்ல கிடைக்கப்பட்ட இந்த நெல் சொல்லப்படுது. இந்த நெல்லு மட்டும் இல்லைங்க, சொல்லுமே நம்மளோடது பழமையானதுதான். இப்ப நம்ம அசுரன் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல தமிழ்ல, ஈரான்ல இதே வார்த்தைய அகூரன் அப்படின்னு பயன்படுத்துறாங்களாம். ஈரான்ல அகூரன்னா தலைவன் அர்த்தம். அதே போல தாசன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, தாகன் அப்படின்னு ஈரான்ல பயன்படுத்துறாங்க. நம்மளுடைய சொல் ஆலம் அப்படின்னா அரசன் அர்த்தம். தமிழ்ல ஆல அப்படின்னா அரசன் அர்த்தம். பாஞ்சாலின்றாங்கல்ல அப்படின்னா என்னடா அர்த்தம்னா 5 நாடுகளினுடைய அரசின்னு அர்த்தம். இப்படி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மொழியில் நம் தமிழ் சொல்லாடல் கலந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் மட்டும்தான் ஏதோ ஒரு வாழ்க்கை முறையில் தமிழர்களினுடைய வாழ்க்கை கலந்த வண்ணமாகவே இருக்கிறதுனாலதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடினாங்க. இந்த மூத்த குடியிலிருந்து தான் மற்ற குடிகள் அத்தனையுமே பிரிந்த குடிகளாக இருக்கணும், மற்ற மொழிகள் எல்லாமே பிரிந்த மொழிகளாக இருக்கணும், கிளந்த மொழிகளாக இருக்கணும்னு ஆய்வாளர்கள் இத்தனை வரலாற்றை சொல்றாங்க. இந்த வரலாற்றை நாம் ஏன்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய தாத்தா எந்த ஊர்ல எந்த சொத்து வச்சிருக்காருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நாம போய் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும், அல்லது அந்த சொத்தை மீட்டு எடுக்க முடியும். அப்படியா நம்முடைய வரலாறு என்ன, நம்முடைய பின்புலம் என்ன, நம்மளுடைய வாழ்க்கை முறை என்னன்னு தெரிந்த பின்புதான் இன்றைக்கான நம் வாழ்க்கை முறையை அப்படி வழி நடத்த முடியும். அதற்காகவாது நம் முன்னோர்களின் வரலாற்றுகளை தெரிந்து கொள்ளும். நன்றி.